நினைக்காதீங்க, பழையபடி டக்குன்னு நம்ம பழையபடிக்கு வந்து நின்றோம். ஆனால் இந்த எய்மு உங்கள் அம்மாட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எய்ம் எழுதியிருக்கா டீச்சர், என்னத்துக்கு டாக்டருக்கு சொல்லி கொடுக்குற டீச்சராகவும் ஆகலாம், சரியா? அந்த மாதிரி ஆங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்போ ஊராட்சி தலைவர்கிட்டையும் சொல்லியாச்சு ஒரு வேன் வசதிக்கு. ஓகேம்மா, கட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்கள உங்கள் வீடு தேடி வந்து பார்க்குற எல்லாரையும் பார்க்க முடியலன்ட்டு அங்கே உட்காந்து பார்க்குறீங்களா, நின்றுக்கோம்மா கொஞ்சம் நேரம், கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு அப்புறமாட்டி உட்காந்து எழுதுங்க. இது நெய்வேத்தலி, இந்த ஊரை வந்து பார்க்க வர்றேன். என்னென்னா இந்த லீவில் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கணும். இங்கே யாராவது திறன் மாணவிகள் இருக்கீங்களா? திறன் இருக்குங்க. வேறு யார் இருக்கீங்களா? இப்போ இந்த திறன் மாணவிகளையும் சரிப்படுத்தணும். திறன்னா பெற்றோருக்கு தெரியுங்களே, இங்கே வாங்க, அப்படியே நீ வாடா, நீ வா, நீ தான் சிஸ்டர், நான் வரப்போகிறேன், வா. திறன் என்னன்னா ஃபஸ்ட் எடுத்துமே கொஞ்சம் குறவாக படிக்கிற பிள்ளைங்க அடிப்படையாக கொஞ்சம் விஷயங்கள் தெரியப்படுத்தணும். அது வந்து தெரியாமல் இருக்கிறதுனால முதல் ஆண்டு வரையில் அந்த பிள்ளைங்க திறன்லேயே வச்சிடுறாங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த லீவில் அடிப்படையில் காக்கா கீக்கி, ஏபிசிடி, இங்கிலீஷில் காக்கா கீக்கி எழுதணும். அடுத்தது வாசிக்க தெரியணும். இதெல்லாம் இங்கிலீஷ் இந்த லீவில் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே நம்ம வந்து பிள்ளைகளை தேற்றி விடுறோம். பிள்ளைங்க ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே கூட மார்க் எடுத்துட்டா திறன் அப்படிங்கிற லெவலுக்கு போகாது. திறன்னா கொஞ்சம் குறவாக படிக்கிற பிள்ளைங்கன்னு அர்த்தம், ரொம்ப இதெல்லாம் இல்லை. இப்போ அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அடுத்து வந்து மற்ற கிளாஸும் ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே கூட மார்க் வாங்கிட்டாக்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ் போகிறீங்களா, அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. பிள்ளைகள்கிட்ட பிள்ளைய தரமாட்டேன்பாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு போகணுன்னு எனக்கு புது புக் தந்துடுவாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் அந்த புக்கை தந்துடுறோன்னு சொல்லுங்கள், சரியா? இப்போ அந்த புக்கை நீங்கள் உட்காந்து இந்த லீவில் உட்காந்து சும்மா நேரம் இருக்கும்போது படிக்கணும். கொஞ்சம் நேரம், காலையில் எவ்வளோ நேரம் படிக்கிற, 1 மணி நேரம் படிக்கிறியா, சாயந்தரம் எவ்வளோ நேரம் படிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் இந்த எழுதியிருக்கேன். சிரமமான பாடம் எதுன்னு எழுதியிருக்கேன், அது என்னன்னு பாருங்கள். ஏன் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற பாடம் எது, பிடிச்ச பாடம் எதுன்னு எழுதியிருக்கேன். ஏன் பிடிக்குது, உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறதுனால கூட பிடிக்கலாம், அது ஒன்று. அடுத்து விடுமுறை நாட்களில் தனியாக படிக்கிறியா, பேரண்ட்டோட படிக்கிறியான்னு போட்டிருக்கேன். பேரண்ட்டோட படிங்க, கூடுமான வரையிலும் பேரண்ட்டுக்கும் தெரியணும் நம்ம படிக்கிறது. நீங்கள் படிக்கிற விஷயம் உங்கள் பேரண்ட்டுக்கும் தெரியணும். அடுத்து வந்து கதை, அறிவியல் சார்ந்த கதைகள் படிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். படிக்கிறேன்னா ஆமாம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து பள்ளியில் வந்து கலை திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், தெரியுதா? அந்த திருவிழாவுக்கு நீங்கள் இந்த லீவில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வாங்க. ஃப்ளூட் வாசிக்கிறது, இசைக்கருவிகளை வாசிக்கிறது, ஓவியம் வரைகிறது,